அந்த மேரி எங்கேயுமே போகல, இங்கதான் இருக்கா. அந்த மேரி கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கு தான் போர்டிங் ஸ்கூலு, ஹாஸ்டலு, ஜோசியரு, நேரம் சரியில்லை, அது இதுன்னு கோர்வையா ஒரு கதையை சொல்லியிருக்காரு உங்க அண்ணன். சரி, இன்னைக்கு இதுக்கு 2ல 1 முடிவு கட்டிடலாம். அந்த மேரியை நீ ஸ்கூல்ல தானே பார்த்தேன்னு சொன்ன. இப்ப ஸ்கூல் விடுற நேரம் தானே, நேரா ஸ்கூலுக்கு போவோம். அகல்யாவை கூட்டிட்டு போக அந்த மேரி அங்க வந்தானா அப்புறம் இருக்கு அவளுக்கு. உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல, அவன் பைக் நம்பரோட அட்ரஸ். அதை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக வேற ஒருத்தர் மூலமா அந்த நம்பரை ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கொடுத்துருந்தேன். அவங்க அந்த ஆளு பைக்கோட அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஏய், நீ நிஜமாவா சொல்ற? நான் இப்போ அங்கதான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி வா, நம்ம என்னன்னு பேசிட்டு வாங்கிட்டு போயிடலாம். சரி, நான் உடனே கிளம்பி வரேன். நீ போன வை. சரி. என்ன ஒருத்த கொலை பண்ண வந்தான்னு சொன்னோம்ல, அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுமாமா. பிரதீப் அந்த டீடைல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாரு, என்ன உடனே வர சொன்னாரு மாமா. நீ டிலே பண்ண வேணாமா, கிளம்பு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரிங்க மாமா. அண்ணா, அந்த ஆட்டோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உள்ள போ. மேரி, நெல்லு. என்ன சொன்ன தாமரை? மேரியா? நான் மேரி இல்ல, உன் அண்ணி கோகிலா. என்ன மேரின்னு கூப்பிடுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். போதும், நிறுத்துங்க. முதல்ல அகல்யா பாப்பாவை எங்க கூட அனுப்பி வைங்க. அனுப்ப முடியாது. என்ன பண்ணுவ? இது பாருங்க மேரி, நீங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வீடு, வாழ்க்கை, இது எல்லாமே இருக்குல்ல. அடைக்கலம் வேணும்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்ப எங்களே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நான் மேரி இல்ல, கோகிலா. ஏய், உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? ஏன் பொண்ண நான் கூட்டிட்டு போறேன். அகல்யா, அகல்யா, எங்கடி போற? சீக்கிரம் போ. ஏய், விடுங்க அகல்யா, என்ன தூக்கத்துல விடு. விடு சீக்கிரம். அகல்யா, தாமரை, அகல்யா, விடு போறியா? விடு. அகல்யா, வா நம்ம போ சீக்கிரம். நீ எதுவும் பயப்படாத. ஏய், அம்மா வந்துட்டல. நம்ம வீட்டுக்கு போ. ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் இங்க போயிடுங்க. இங்க பாரு மேரி, வேண்டாம். குழந்தை விஷயத்துல வீணா பம்பு பண்ணாத. மரியாதை எங்க 2 பேர் கூட அனுப்பி வச்சு. அகல்யா ஏன் பொண்ணு, அவ ஏன் கூட தான் இருப்பா. ஏய் அகல்யா, நீ உள்ள போமா. அகல்யா, 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 விடுறேனா? ஐயோ குழந்தை, அகல்யா, விடுறி. ஏற்கனவே அவனை பார்த்து பயந்து போயிருக்கா. மேல மேல அவளை ராட்சசி மாதிரி பயப்படுத்தாத. போடி. ஏய், என் குழந்தை கொடுங்க. கொடுங்க, விடுங்க. குழந்தை அகல்யா, 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 ஐயோ யார் மேலடி கையை வச்சா தொலைச்சிடுவோம் உன்னை. என்னையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் எவளுக்கும் பொறுத்து போகணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப சொல்ற கேட்டுக்க, நான் நிஜமாவே செத்து போனாலும் என் பொண்ணை கொண்டு என் கூட கூட்டிட்டு போவிட தவிர உன்கிட்ட மட்டும் நான் கொடுக்க மாட்டேடி. போடு வெளியில. ஏய், என்ன காரியம் பண்ண பாத்துட்டு நீ? இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கா தெரியுமா உனக்கு? கர்ப்பமா இருக்காடி. என் வாரிசா வகுத்துல சுமந்துட்டு இருக்கா. உடவனை பார்த்தேடி கொலகாரி. உங்களோட ரூபத்துல இருக்க பேய்டி நீ. ஆமாயா, நான் கொலகாரி தான், பேய் தான், பிசாசு தான். அண்ணே, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தேனா உமாவையும் பாப்பாவையும் பாத்திருக்கவே முடியாது. போதும் போதும், எல்லாம் முதல்ல இங்க இருந்து போயிடலாம். வா. ஏய் அகல்யா, இங்க வா. ஏய் விடு. இனிமேல் அகல்யா உமாவோட தான் இருக்கு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஐ திங்க் நீங்க ஏதோ தப்பா தேடி வந்திருக்கீங்க. நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அகல்யாவை தான் தேடி வந்திருக்கீங்கன்னா அவங்கள ஏற்கனவே